என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு இந்த காலை வேளையில் உங்களுக்கு கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தில் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். நம்முடைய வாழ்க்கையில் இந்த வருடம் 4 மாதங்கள் முடிந்து 5 மாதத்தில் அடியெடுத்து வைத்திருக்கிறோம். கர்த்தர் இந்த மாதத்தையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த தினத்திலே நாம் தியானிக்கக்கூடிய வசனம் 1 நாளாகமம் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். தாவீது சொல்லக்கூடிய வார்த்தை. அப்பொழுது தாவீது ராஜா உட்பிரவேசித்து கர்த்தருடைய சமூகத்திலிருந்து, தேவனாகிய கர்த்தாவே, தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடு எம்மாத்திரம் என்று சொல்லுகிறார். தாவீது சொல்லக்கூடிய இந்த வார்த்தையை பார்த்தீர்களா? நான் எம்மாத்திரம், என் வீடு எம்மாத்திரம். அதே அதிகாரத்தில் 7ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆடுகளின் பின்னே நடந்த உன்னை ஆட்டு மந்தையை விட்டு எடுத்து எல்லாவற்றிலும் உனக்கு ஜெயத்தை கொடுத்தேன் என்று சொல்லுகிறார். தாவீது தன்னை நினைத்து பார்த்து தான் சொல்லுகிறார், ஆடுகளுக்கு பின்னே போன என்னை, ஆடு மேய்த்து கொண்டிருந்த என்னை அவர் அழைத்து அபிஷேகம் பண்ணி ராஜாவாக மாற்றியிருக்கிறார். தாவீது ராஜா தான் சொல்லுகிறார், நான் எம்மாத்திரம். நீர்தான் என்னை உயர்த்தினீர், சத்துருக்களின் கையில் இருந்து மீட்டு நான் உயிரோடு இருக்கிறேனே, நீர்தான். என் பலன் அல்ல என்று தன்னை தாழ்த்தக்கூடிய வார்த்தை. இதுவரை என்னை கொண்டு வந்தீரே என்று சொல்லுகிறார். இதுபோல் நாமும் சொல்ல முடியுமா? சொல்ல முடியும். ஒன்றுமே இல்லாத என்னையும் எங்களையும் உயர்த்தியிருக்கிறீர், நல்ல வீட்டை கொடுத்திருக்கிறீர், நல்ல வேலையை தந்திருக்கிறீர், நல்ல தொழிலை கொடுத்திருக்கிறீர், நல்ல மனைவி, நல்ல கணவன், நல்ல பிள்ளைகளை தந்திருக்கிறீர். நான் எம்மாத்திரம் கர்த்தாவே, என் வீடு எம்மாத்திரம். நீர் தந்த பலன், நீர் தந்த வேலை, நீர் தந்த வருமானம், நான் என்னை மேன்மைப்படுத்த ஒன்றுமே இல்லை. நீர் என்னை அதிசயமாக வழிநடத்தி வந்திருக்கிறீர். என் அருமையான சகோதர சகோதரிகளே, உங்கள் தேவைகளை எல்லாம் கர்த்தர் சந்தித்து வழிநடத்தி வந்திருக்கிறார். நான் எம்மாத்திரம் கர்த்தாவே என்று நாம் சொல்லலாமே. 1 நாளாகமம் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் அங்கே சொல்லப்படுகிறது, இந்த பெரிய காரியத்தை எல்லாம் செய்தீர். ஆம், நமக்கு பெரிய காரியங்களை கர்த்தர் செய்திருக்கிறார். பக்தன் பாடினது போல, இந்த எல்லா ஆசீர்வாதத்திற்கும் நான் பாத்திரவான்கள் இல்லை. சகரியாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே, பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம் என்று சொல்லுகிறது. 6ஆம் வசனம், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நாம் செய்யக்கூடிய வேலைகள், தொழில்கள் எல்லாம் நமது பலத்தினால் அல்ல. நமது படிப்போ திறமையோ கிடையாது. அவர் கொடுத்த படிப்பு, பலன், திறமைகள் என்று சொல்லி தம்மை தாழ்த்த வேண்டும். தாவீது சகரியா சொன்னது போல, நான் எம்மாத்திரம், நீர்தான் எல்லாமே. 2 சாமுவேலின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்து முதல் 18 வசனம் வரை நீங்கள் படிப்பீர்களானால், தாவீதிற்கு கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதங்கள் என்ன என்பதை அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஆடுக்கு பின்னே போய்கொண்டிருந்த தாவீது ஆட்டு மந்தையை விட்டு பிரித்து, முதலாவதாக சத்துருக்களின் கையிலிருந்து விலக்கி பாதுகாக்கிறார். பெரிய நாமத்தை உனக்கு கொடுப்பேன் என்று சொன்னார். 2வதாக, உன் கற்ப பிறப்பாகிய உன் சந்ததிக்கு ஒரு வீட்டையும் ஒரு ஆலயத்தையும் கொடுப்பேன் என்று சொல்கிறார். 3வதாக, ராஜபாரத்தின் சிங்காசனம் நிலைத்திருக்கும் என்று சொல்கிறார். 4வது பார்ப்போமானால், உன் வீடும் ராஜ்யமும் என்னென்றைக்கும் நிலைத்திருக்கும் என்று நாத்தான் மூலமாக சொல்லி அனுப்புகிறார். இதையெல்லாம் தாவீது கேட்டுதான் அவர் சொல்லக்கூடிய வார்த்தை, கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடு எம்மாத்திரம். சங்கீதக்காரனாகிய தாவீது அங்கே 143ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்திலே சொல்லப்படுகிறது, பூர்வ நாட்களை நினைக்கிறேன், உமது செய்கைகளை எல்லாம் தியானிக்கிறேன், உமது கரத்தின் கிரியைகளெல்லாம் யோசிக்கிறேன் என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் தாவீதுக்கு செய்தது போல நமக்கும் செய்திருக்கிறார். நமது பிள்ளைகளை பாதுகாத்து படிப்பை கொடுத்திருக்கிறார், வேலைகளை கொடுத்திருக்கிறார், வீட்டை கொடுத்திருக்கிறார், வேலைகளில் உயர்வை கொடுத்திருக்கிறார், நல்ல தொழில்
தொழிலை கொடுத்திருக்கிறார். அவருடைய கரத்தின் கிரியைகளை எல்லாம் எண்ணி பார்க்க முடியாத ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நமக்கு தந்திருக்கிறார். இனியும் அவர் தருவார். தாவீது ராஜா அவர் எல்லாவற்றிலும் கர்த்தருக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினார் என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு பயந்து அவர் நடந்தார், அவரை உயர்த்தினார். அதுபோல நாமும் கர்த்தருக்கு பயந்து நம்மை தன்னைத்தானே தாழ்த்தும் போது கர்த்தர் நம்மை உயர்த்துவார். தேவரீர் என்னை இம்மட்டும் கொண்டு வந்ததற்கு எம்மாத்திரம். கர்த்தாவே என்று அங்கே கர்த்தரிடம் அவர் முறையிடுகிற காரியத்தை நாம் பார்க்கிறோம். இந்த மாதத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.